இந்த ஜட்ஜ்மெண்ட்டை நீங்கள் எப்படி பார்க்குறீங்க? இதுவரைக்கும் இந்திய ஜனநாயகத்தில் ஜனநாயக ரீதியான ஒரு தீர்ப்பு என்று பார்த்தால் கேசவானந்த பாரதி 1973 ஏப்ரல் பேசிக் ஸ்ட்ரக்சர் அப்படின்ற ஒரு தீர்ப்பு எல்லாரும் சொல்லுவாங்க. அதாவது கான்ஸ்டிடியூஷனை ஒரு அளவுக்கு தான் அமெண்ட் பண்ண முடியும், அதோடைய தன்மையை மாற்றும் வகையில் நீங்கள் அமெண்ட் பண்ண முடியாதுன்னு வந்த ஜட்ஜ்மெண்ட் 76 சுப்ரீம் கோர்ட் ஜட்ஜ்மெண்ட் 1973 ஏப்ரல் தான் இருக்கிறதுலேயே முக்கியமான ஜட்ஜ்மெண்ட்னு பலர் கூறுவார்கள். இன்னைக்கு ஒரு பெரிய சர்வாதிகாரத்தனமும் பல வகையில் மாநில அரசாங்களுடைய செயல்பாட்டுக்கு இடையூறாக இருக்கிற பல ஆளுநர்களும் அதை தவிர பல வகையில் இடையூறு விதிக்கிற ஒன்றிய அரசுக்கும் இது ஒரு எல்லையை கோட்டை வரைந்து இதற்கு மேல் பண்ண முடியாது, இது சட்டமைப்புக்கு விரோதம், அது மட்டும் இல்லை எவ்வளவு நேரத்துக்குள் எதை செய்யணும் என்று இதுதான் முதல் முறை எனக்கு தெரிந்து இது இட் இஸ் பீன் அ ப்ராப்ளம். இது இன்னைக்கு நேற்று வந்து பிரச்சனை இல்லை. ஆளுநருடைய உரிமை என்ன, அது எவ்வளோ நேரத்தில் அந்த உரிமையை பயன்படுத்த வேண்டும், இல்லை என்றால் அது என்ன சொல்றது முற்று அடைஞ்சிரும் என்றதற்கு பல வழக்கு பல பத்தாண்டுகளாக நடந்திருக்கு. அதையெல்லாம் சேர்த்து வச்சு இந்த தீர்ப்பு கொடுக்குது என்று நான் நினைக்கிறேன்.